tamilkushi.com 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 tamilkushi.com. இன்னைக்கு 13வது பாசுரம். ஆண்டாள் தன்னோட அடுத்த தோழியை எழுப்புறதுக்கு போறா. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் அப்படின்னு இந்த பாசுரத்தை ஆரம்பிக்கிறா. இதுக்கு முன்னாடி பாசுரத்துல இதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டு எழுப்பும்போது என்ன சொல்லியிருக்கா, சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியான் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதாவது கோவத்தால தென்னிலங்கை கோமான், அதாவது அந்த ராவணனை வதம் பண்ணார் இல்லையா பெருமாள், அப்பேற்பட்ட மனத்துக்கினியான் அப்படின்னு சொன்னா இல்லையா. இப்போ அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரே டிஸ்கஷனா, ராமரை சொல்லிட்டு மனத்துக்கினியாள்னு ஆண்டாள் சொல்லியிருக்காளே, அப்படின்னா அப்பேற்பட்ட குணங்கள் ராமன்கிட்ட இருக்கா. ஆனா நமக்கு கண்ணனை பார்த்தா தானே மனத்துக்கினியான தோணுது. அப்போ கண்ணன் ஆக்சுவலா மனத்துக்கினியானா, ராமன் மனத்துக்கினியானா, இவாளுக்குள்ள ஒரே டிஸ்கஷன் ஆரம்பிச்சிடுது. ஸோ இப்போ ஆண்டாள் என்ன பண்றா, இந்த பாசுரத்துல ரொம்ப அழகா ஆரம்பிக்கிறா. புல்லின் வாய் கீண்டானை புல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தான் அப்படின்ட்டு. அப்படின்னா என்னன்னா, புல்லின் வாய் கீண்டானை. புல்லின் வாய் கீண்டானைனா என்ன, கிருஷ்ணர் பகாசுரன் அப்படின்ட்டு ஒரு அரக்கன், கம்சன் நிறைய பேர் அமிச்சா நம்ம பார்த்துன்னு வரோம் இல்லையா. அப்போ அதே மாதிரி பகாசுரன் அப்படின்னா இந்த கொக்கு வடிவத்துல ரொம்ப அழகா அந்த ஜலத்துல பார்த்தாலே அட்ராக்டிவா இருக்கிற ஒரு கொக்கு மாதிரி போயிருந்தானாம், ரொம்ப அப்பாவியா ஒண்ணுமே தெரியாத மாதிரி. ஆனா உண்மையில பார்த்தா அவன் பெரிய அசுரன். அதனால கிருஷ்ணனை கொல்லறதுக்காக அசுரன். அதனால அந்த அசுரனை பெருமாள் வதைத்தார். புல்லின் வாய் கீண்டானே, அந்த வாயை அப்படியே பிரிச்சு அந்த கொக்கை வதைச்சாராம் பெருமாள், அந்த கொக்கு அசுரனை. அதனால அவன் பேர் பகாசுரன். பெருமாளை அவன் முழுங்கிட்டானா, அந்த கொக்கு வடிவத்துல இருந்து முழுங்கிட்டு பெருமாள் என்ன பண்ணாராம், அவனுக்கு உள்ள போய் தான் அப்படியே பெருசாகி அவன் வழியாவே வெளில அவனை வதம் பண்ணாராம். அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு பசி, பெருமாளையே முழுங்கினா. அப்படிங்கிறதுனால எல்லாரும் நம்ம சாதாரண ஜாஸ்தி சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த பகாசுர பசியா அப்படின்னு கேட்பா. சோ அது பெருமாளையே முழுங்கின அந்த பகாசுரனால அப்பேற்பட்ட பசியா அப்படின்னு கேட்கறது ஒரு ஸ்லாங் மாதிரி ஆயிருக்கு. அதனால புல்லின் வாய் கீண்டானே, அந்த பகாசுரன் அப்படிங்கிற அசுரனை கொன்னானே பெருமான். பொல்லா அரக்கனை, ராவணனை வதம் பண்ணானே அந்த ராமன். சோ பொல்லா அரக்கன்கிறது ராவணன், புல்லின் வாய் கீண்டானேங்கிறது கிருஷ்ணர். இவா ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படின்ட்டு ஆண்டாளிங்க தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா. புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானே. சோ அந்த கெட்டவனான அந்த ராவணன் பொல்லா அரக்கனை கிள்ளி களைஞ்சிட்டான் பெருமாள். சோ அந்த கிருஷ்ணன் வேறல்ல, பகாசுரனை கொன்ன கண்ணன் வேறல்ல, இந்த ராவணனை கொன்ன ராமன் வேறல்ல, ரெண்டு பேருமே வனத்துக்கு இனியான் தான் அப்படின்ட்டு ஆண்டாள் அவன்கிட்ட கம்யூனிகேட் பண்றான். இந்த இடத்துல கிள்ளி களைந்தானே அப்படிங்கிறது நரசிம்மாவதாரத்துக்கு பெரியவா சொல்றது உண்டு. அதாவது எப்பேற்பட்டவாலும் கொல்லக்கூடாது அப்படின்னு நினைச்சு வரம் கேட்டானா இரண்யகசிபு. அதாவது காத்தாலையும் கூடாது, ராத்திரியும் கூடாது, அதனால சாயங்காலத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார். வெப்பன்ஸாலையும் கூடாது, வெப்பன்ஸ் இல்லாமையும் இருக்கக்கூடாது, உயிர் உள்ளதாலையும் இருக்கக்கூடாது, உயிர் இல்லாம இருக்கிறதையும் இருக்கக்கூடாதுன்ட்டு. அதனால நகத்தால கிழிச்சாராம். ஆத்துக்கு உள்ளேயும் இருக்கக்கூடாது, வெளியிலயும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால திண்ணையில உட்கார வச்சாராம். வானத்திலயும் இருக்கக்கூடாது, பூமியிலயும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால எலிவேட்டட் சர்ஃபேஸ்ல இருந்தாராம். இந்த மாதிரி மிருகமும் இருக்கக்கூடாது, மனுஷனாவும் இருக்கக்கூடாதுங்கிறதுனால மிருகமூஞ்சியோட மனுஷன் உடம்போட யாரு என்னன்னே கண்டுபிடிக்காத மாதிரி பெருமாள் வந்தாராம். பிரம்மாவால படைக்கப்பட்ட எதாலையும் நான் கொல்லப்படக்கூடாதுங்கிறதுக்காக பிரம்மாவால படைக்கப்படாத ஒரே ஒருத்தன் ஆதி கடவுள் யாரு பிரம்மாவை படைச்சானோ அவனே அவதாரம் பண்ணிட்டு வந்தானா. சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்து வெறும் ஒரு நகத்தால பிரம்மா சொல்லிட்டார், அவரோட வாக்க காப்பாத்தணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாள் இவ்வளவு ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணார். அவர் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, இத்தனை ரூல்ஸும் ஃபாலோ பண்ணார். அப்படின்னா இதுல நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் கான்செப்டா எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சபார்டினேட் சொல்ற எல்லாத்தையும் சீனியர் லீடர்ஷிப் தன்னோட வாக்குன்னு நினைச்சிட்டு ஃபாலோ பண்ணும். சபார்டினேட் சொன்னதுனால they can't neglect it இல்லையா. சோ அது பெருமாள் இருந்து காமிச்சிருக்கார். பிரம்மா சொன்ன எல்லாத்தையும் தான் அப்படியே கடைப்பிடிச்சு ஆனா இவெல்லாம் நமக்கு துச்சம் அப்படின்னு சொல்லிட்டு நகத்தால அப்படியே கிள்ளி கலைந்தா இல்லையா. அது நரசிம்மவதாரத்தோட கிரேட்னஸ். சோ கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடி போய், இப்பேற்பட்ட பெருமாளோட கீர்த்தனம்
நம்ம பாடிண்டே இருக்கலாம், எவ்வளோ நேரம் வேணா பாடிட்டு இருக்கலாம். அழுக்காம சலுக்காம அலுப்பே தட்டாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெருமாளை பத்தி பேசிட்டு இருக்கிறது தான் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். ஸோ ஆண்டாள் வந்து புல்லின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். ஸோ ராமன் வேறல்ல, கண்ணன் வேறல்ல, நரசிம்ம பெருமாளோட கிரேட்னஸை நம்ம நினைச்சு பார்த்தா இதெல்லாம் நம்ம பாடிண்டே இருக்கலாம். கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார். இப்போ வந்து பாதி பெரிய கோபிகாஸ்லாம் வந்து அவளோட டெஸ்டினேஷன் எடுத்துக்கு போயிட்டா, நாங்களாம் உனக்காக வெயிட் பண்றோம், எல்லாரும் போலாம் வா அப்படின்னு இந்த லேடியை வந்து கூப்பிடுறா இந்த கோபிகைய. வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று. ஸோ வியாழக்கிழமை நீ இன்னும் நினைச்சுட்டு இருக்க, வியாழன்லாம் முடிஞ்சாச்சு, இப்ப வெள்ளிக்கிழமை வந்தாச்சு, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்ற. இந்த இடத்துல வந்து வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று அப்படிங்கிறதுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்மளோட இக்னரன்ஸ் எல்லாம் முடிஞ்சு நமக்கு நாலேஜ் வர டைம் வந்துடுது, ரொம்ப ஆஸ்பீஷியஸான டைம் இது அப்படின்னு சொல்றா. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டாள் இருந்த அந்த காலத்துல இந்த பர்டிகுலர் டே ரொம்ப விசேஷமான நாளாம். அதாவது இந்த அஸ்ட்ரானமிக்கல் சில விஷயங்கள் பார்த்தா வந்து ரொம்ப ஒரு சர்ப்ரைசிங் எபிசோட் நடந்ததா அன்னைக்கு. என்னன்னா வந்து நம்மளோட வெள்ளியும் வியாழனும் ஒரே நேரத்துல வந்து ஸ்கைல காட்சி கொடுத்துதான். ஸோ நம்மளோட வீனஸ் அண்ட் ஜூபிட்டர் அட் த சேம் டைம் வந்து தெரிஞ்ச ஒரு ஆச்சரியம் அன்னைக்கு நடந்துதான். வீனஸ் வந்து வியாழன் வந்து குறைஞ்சுட்டே இருந்ததா, வெள்ளி வந்து மேல வந்துட்டே இருந்ததா. அந்த மாதிரி ஒரு டயத்துல ரெண்டும் விசிபிளா இருந்த ஒரு ரொம்ப ரேர் அக்கேஷன் which comes only once in 1000 years. அதனால வந்து வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிட்டு இப்பேற்பட்ட ஒரு ரேர் அக்கேஷனை நீ மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆண்டாள் எழுப்புறா அப்படின்னு நிறைய பெரியவா சொல்லியிருக்கா. புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே. இப்போ வந்து புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், இங்க பாரு இந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த சத்தம் எல்லாம் உனக்கு கேட்க ஆரம்பிச்சிடுது. நீ வந்து இவ்வளோ ஒரு அழகான கண்கள் வச்சுட்டு இருக்க. இந்த கண்களுக்கே வந்து ஒரு 10 விதமான வியாக்கியானம் கொடுக்குறான். அதாவது என்னன்னா அவளோட கண்ணு வந்து அவ்வளோ அழகா இருக்கான். அவ வந்து நினைக்கிறாளாம், கண்ணை வந்து என் கண்ணில் மயங்கி அவனே என்னை பார்க்க வருவா, நான் எதுக்கு அங்கே போகணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். இன்னொரு வியாக்கியானத்தில் சொல்வா அவளோட கண்ணு அவ்வளோ அழகா இருக்கான், ஏன்னா வந்து கண்ணுக்குள்ள அவன் நினைச்சுட்டு இருக்கிறது அந்த கண்ணனை, அதனாலே அவளோட கண்ணுக்கு ஒரு தனி அழகு வந்துடுது அப்படின்னு சொல்லுவா. இன்னொருத்த சொல்லுவா, இவ்வளோ அழகான கண்களை நீ வச்சுட்டு இருக்க, இந்த கண்ணால கண் பற்ற பயன் வந்து கண்ணனை பார்க்கறது தானே, இப்படி கண்ணை மூடி நீ உறங்கிந்தா அது யாருக்கு என்ன லாபம் அப்படின்னு இந்த மாதிரி பல்வேறு வியாக்கியானங்கள் அவளோட அழகான மலர் போன்ற அவளோட கண்ணுக்கு உண்டு. ஸோ புல்லும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய், அழகான கண்ணுடையவளே குள்ள குளிர குடைந்து நீராடாதே. ஸோ இந்த இடத்துல குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். சாதாரணமா வந்து நீராடல் அப்படின்னா வந்து நம்ம கழுத்து வரைக்கும் முங்கி குளிப்போம் இல்லையா நதியில போய், அதுக்கு வந்து நீராடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி குளிச்சா அது ரொம்ப ஒரு சுத்தி அப்படின்னு சொல்றது உண்டு. இதுல வந்து குடைந்து நீராடல் அப்படின்னா வந்து பெருமாளோட அனுபவத்துல ஆழ்ந்துண்டு அவரோட பேரை சொல்லிண்டு குடைந்து நீராடல், அதை பத்தி நினைச்சுண்டே அவரோட ஒவ்வொரு லீலைகளையும் நினைச்சுட்டே நீராடல் வந்து குடைந்து நீராடல். அடுத்தது என்ன சொல்றா, குளிர குடைந்து நீராடல் அப்படின்னா என்னன்னா பெருமாளும் அங்க இருக்காரா. இப்ப பெருமாள் ஆராதனம்லாம் பண்ணுவா இல்லையா, அப்ப பெருமாளோட அவரையும் நினைச்சுண்டு பெருமாளோடயே சேர்ந்து நீராட்டம் இருக்கு இல்லையா, பெருமாளையும் கூட வச்சுட்டு பெருமாள் அனுபவம் இருந்தா எப்படி இருக்கும், அதை வந்து குளிர நீராடல், அப்படியே மனசும் குளிர்ந்துடும், நம்மளோட உடல் குளிர்ந்துடும், அந்த மாதிரி ஒரு நீராட்டல் வந்து குளிர நீராடல். ஆனா இங்க ஆண்டாள் என்ன சொல்றா, குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னா என்னன்னா இங்க வந்து வெறும் பெருமாள் இல்லையா, யமுனா நதி இருக்கான், எப்பேற்பட்ட நதி அது. நம்ம முன்னாடியே ஒரு பாசுரத்துல பார்த்தோம், தூய பெருநீர் அப்படின்னு சொல்ற ஆண்டாள். ஏன் தூய்மை அடைஞ்சதுன்னா பெருமாளோட பாத கடாட்சம் பட்டது யமுனை நதி, அதனால வந்து அவ்வளோ ஒரு தூய்மையான நதி. அங்க போறா எல்லாரும், அதுவும் யாரோட போறா, எல்லா பாகவதாலோடையும் போறா. எல்லாருக்கும் பெருமாள் ஒண்டிதான் குறிக்கோள், அவரோட தான் ஏம், அவரை நினைச்சுண்டு எல்லா டிவோட்டீஸும் ஒன்னா இருக்க போறா, அவரோட பேரை அவரோட லீலைகளை சொல்லிட்டு இருக்க போறா. அது மட்டும் இல்ல, அவ யார நினைச்சுட்டு போறாளோ அந்த கண்ணனுமே அங்க இருக்க போறான். சோ இவ எல்லாரும் சேர்ந்து நீராடுறதுனால எப்பேற்பட்ட நீராட்டம் அது, குள்ள குளிர குடைந்து நீராடுதல். இத போய் மிஸ் பண்ணலாமா ஒருத்தி? அதனால நீ உன்னோட தூக்கத்தெல்லாம் விட்டுடு, பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால்
இப்பேற்பட்ட ஒரு நன்னாள், இவ்வளோ ஒரு வியாழன் உறங்கி வெள்ளி வந்திருக்கு, அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நாள். இந்த டயத்துல வந்து நம்மளோட பாகவதாஸ் எல்லாரும் நம்மளோட இருக்கா. யமுனா நதிக்கு போறோம். எப்பேற்பட்ட நதி அது. கண்ணனே நம்மளோட இருக்கா. யாரை நினைச்சுட்டு நீ இப்ப படுத்துட்டு இருக்கியோ அவனே நம்மளோட இருக்க போறான். இந்த டயத்துல பள்ளிக்கிடத்தையோ உன்னால தூங்கிட்டு எப்படி இருக்க முடியும்? இந்த நன்னாள் பாவை நீ நன்னாளால். அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். எங்க எல்லாருக்கும் தெரியும் நீ வந்து சும்மா தூங்குற மாதிரி நடிக்கிறியே தவிர தூங்கல. ஏன்னா இவ்வளோ நாங்க பேசும்போது நீ தூங்க முடியாது, கண்ணனை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும்போது நீ தூங்க முடியாது. பிரத்யட்சமா எந்த கடவுளை நினைச்சு நம்ம போறோமோ அந்த கடவுள் வந்து நிக்கச்சே தூங்குற மாதிரி பாசாங்கு பண்ணிட்டு இருக்கியே. கள்ளம் தவிர இத மாதிரி வந்து எங்களை ஏமாத்தாது. நீயே ஒன்னையும் ஏமாத்திக்காத. நீ என்ன பண்ணு, எங்க எல்லாரோடையும் வா. நம்ம எல்லாரும் கண்ணனோட சேர்ந்து கண்ணனை அந்த ஒரு சந்தோஷத்துல நம்ம கூட்டு பிரார்த்தனை பண்ணி ஒரு சத்சங்கம் கிரியேட் பண்ணி ஒருத்தருக்கு இருக்கிற அனுபவத்தை இன்னொருத்தரோட ஷேர் பண்ணி அதை நம்ம மகிழலாம் அப்படின்னு சொல்றான். கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவா. எங்க எல்லாரோடையும் நீ வந்து சேர்ந்து கலந்துரு. உன்னோட கிருஷ்ண அனுபவத்தை எங்க எல்லாரோடையும் வந்து சேர்ந்து கலந்துடு அப்படின்ட்டு ஆண்டாள் அவள்கிட்ட சொல்ற. இல்ல பெருமாள் பேரை சொல்றது எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஆண்டாள் வந்து நிறைய எம்பசைஸ் பண்ணியிருக்கா. எல்லாரும் அதை சேர்ந்து சொல்றதும் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு எம்பசைஸ் பண்ணியிருக்கா. ஒரு சின்ன கதை. ஒரு பையன் வந்து ஒரு குரு கிட்ட பாடம் கத்துட்டு இருக்கான். அந்த குரு வந்து ஒரு ஓட்ட குடம் அவன்கிட்ட கொடுத்துட்டு இதுல போய் நீ ஜலம் ரொப்பிண்டு வா அப்படின்னு அவனை வந்து நதிக்கரைக்கு அனுப்புறான். சோ அந்த பையன் என்ன பண்றான், அந்த குடத்துல போய் ஜலத்தை ரொப்புறான். வர வழியில பூரா அந்த ஜலம் அப்படியே கொட்டிண்டே வந்துடுது. இவன் அங்க போயிட்டு அதை ரொப்பறதுக்குள்ள ரொம்ப இவ்வளோண்டு ஜலம் தான் இருக்கு, அது ரொம்பவே இல்லை. ஸோ மறுபடியும் போறான், அதே மாதிரி குடத்துல ஜலம் எடுக்கிறான், மறுபடியும் அப்படியே கொண்டு வரான். ஃபுல்லா கொட்டச்சே வந்து கொஞ்சோண்டு ஜலம் தான் இருக்கு. இந்த குடம் பார்த்தா அவ்வளவு அழுக்கான ஒரு குடம், ஓட்டையான ஒரு குடம். அதுக்கு பக்கத்துல இன்னொரு பெரிய நல்ல குடம் இருக்கு, அதை எடுத்துட்டு போலாம்ல. இந்த குரு ஏன் இப்படி பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட, குரு நான் அந்த குடத்தை எடுத்துன்னு போறேன், நீ ஏன் இந்த அழுக்கான ஓட்டையான குடத்தை வந்து என்கிட்ட கொடுக்குறேன்? இதுல நான் எத்தனை தடவை நடந்து போய் வந்து ஜலத்தை ரொப்ப வேண்டியிருக்கு தெரியுமா? அதை எடுத்துன்னு போனா ஒரே ஸ்ட்ரோக்ல எனக்கு ஈஸியா வேலை முடிஞ்சிடும், எடுத்துன்னு போட்டா அப்படின்னு கேட்கிறான். குரு சொல்ற, இங்க பாரு நான் உன்னை என்ன பண்ண சொன்னேனோ நீ அதை பண்ணு அப்படின்ட்டு. ஸோ இந்த பையனுக்கு ஒரே கோபமான கோபம் வருது. இந்த குருவுக்கு வந்து சும்மா என்ன இப்ப வேலை வாங்குறது தான் வேலை, நான் அங்கேயும் இங்கேயும் போயிட்டு எவ்வளவு தூரம் நடந்து வர வேண்டியிருக்கு, பிரயோஜனமே இல்லை, வந்து தண்ணியை கொட்ட வேண்டியிருக்கு, இதனால வந்து யாருக்கு என்ன பலன் அப்படின்ட்டு ஒரே கோபமா இருக்கான். ஆனா குரு சொல்லிட்டாரு, வேற வழி இல்லை, அதனால டெய்லி இதை பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் ஒரு நாளைக்கு வந்து அவனுக்கு ரொம்ப வருத்தமாயிடுது. நம்ம ஒண்டி இப்படி டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டே இருக்கோம், யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம, ஏன் குரு நம்மள்கிட்ட புரிஞ்சிக்க மாட்டேங்கிறார் அப்படின்ட்டு ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப குரு அவன்கிட்ட வந்து கேக்குறாரு, என்ன ஏன் இவ்வளவு வருத்தமா இருக்குன்ட்டு. இல்ல இந்த மாதிரி நான் இப்படி எடுத்துட்டு போறேன், யாருக்குமே பிரயோஜனம் இல்லை, அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, நீங்க ஆனா இதைதான் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணது அப்படின்னு கேக்குறான். அந்த குரு சொல்லிச்சுட்டே சொல்றார், யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நீ நினைச்சிட்டா அது பிரயோஜனம் இல்லாம போகுமா, இங்க வா அப்படின்ட்டு அவனை கூப்பிட்டு காட்டுறார். இங்க பாரு, நீ தினம் போயிட்டு நடந்து வந்துட்டு இருந்த இல்லையா, அந்த இடத்துல அந்த குடத்துலேருந்து விழுந்த ஜலத்தினால இப்ப பாரு எவ்வளவு செடி, எவ்வளவு அழகான மலர்கள் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து யாராலன்னு நினைக்கிற நீ அதுக்கு விட்ட ஜலத்தினால வந்திருக்கு. இல்லாட்டா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஞாபகம் இருக்கா, உனக்கு வந்து ஒண்ணுமே இல்லாம இருந்தது, இவ்வளவு அழகான ஒரு தோட்டத்துக்கு காரணம் நீ தினம் விட்ட ஜலம் அப்படிங்கிற. அந்த பையனுக்கு ஒரே ஆச்சரியம், அப்படியா நான் விட்ட ஜலத்தினால இவ்வளவு அழகான செடியும் மலர்களும் வந்திருக்கா, இந்த மலரை எடுத்துருந்தா நம்ம இனிமே பெருமாளுக்கு பூஜை பண்ண போறோமா அப்படின்ட்டு அவனுக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்பட்டுறது. குரு சொல்றார், அது மட்டும் இல்ல, நீ முதல் நாள் ஞாபகம் இருக்கா என்கிட்ட வந்து அழுதியே இவ்வளவு அழுக்கான ஒரு குடத்தை கொடுத்திருக்கேன்னு, இப்ப அந்த குடத்தை உள்ள பாரு அப்படிங்கிற. பார்த்தா அப்படியே அந்த குடத்து உள்ள வந்து சுத்தமா பளன்னு இருக்கு. எப்படி அப்படின்னா இவ்வளவு வாட்டி அந்த ஜலத்தை நீ அங்கேருந்து இங்கேன்னு எடுத்துன்னு வந்ததுனால உள்ள அவ்வளவு பியூரா எடுத்து அப்படிங்கிறா. ஆஹா எனக்கு இது தெரியாமையே போயிடுதே அப்படின்ட்டு அவன் வந்து அந்த குருவை வணங்குறான். இதே மாதிரிதான் நம்ம வந்து தினமும் பெருமாள் பேரை சொல்ல 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 நமக்கு வந்து உள்ள பியூரா ஆயிடுது. இந்த குடம் மாதிரி நம்மளோட அழுக்கு எல்லாமே போயிடுது.
நம்ம இதை மத்தவாழ்கிட்ட சொல்றதுனால, நாம சங்கீர்த்தனத்தை மத்தவாளோட ஷேர் பண்ணிக்கிறதுனால, சத்சங்கத்தை மத்தவாளோட ஷேர் பண்ணிக்கிறதுனால, இந்த வெளியில விழுந்த அந்த ஜலத்தினால ஒரு அழகான புஷ்பம் மாதிரி மத்தவா எல்லாருக்குமோ அந்த சுகந்தம் மலருது. அவளோட அந்த சுகந்தத்தினால அந்த சுகந்தம் எல்லா இடத்துக்கும் பரவுறது. இவ எல்லாருமே பகவத் ஆராதனத்துக்கு எலிஜிபிள் ஆயிடுறா அப்படிங்கிறது இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்ப இந்த முழு பாசுரத்தை நான் படிக்கிறேன். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கிளைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழன் முறங்கிற்று புள்ளுஞ்சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம், ரங்கமன்னார் திருவடிகளே சரணம்.